ஒன்றிய அரசு வரியை கொடுக்கல, நான் எப்படி பல்கலைக்கழகத்தை நடத்துறது? அப்ப பல்கலைக்கழகம் நடத்துறதுக்கு நிதி போராது, நிதி கொடுங்கன்னு கேட்கணுமே தவிர பல்கலைக்கழகத்தை தனியார் கிட்ட கொடுக்க கூடாது. அரசு உதவி பெறும் பிரிவு மூடக்கூடாதுன்னு சொல்றோம். சட்டத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? அரசு உதவி பெறும் கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறிட்டா மானியம் கிடைக்காதுன்றீங்க. மானியம் கிடைக்காது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சட்டத்திலே அதை சொன்ன பிறகு அப்புறம் எப்படி சமூக நீதியை காக்க முடியும்? சமூக நீதி காக்கப்படும், இடஒதுக்கீடு காக்கப்படும், மாணவர்கள் நலன் காக்கப்படும், கட்டணம் உயர்த்தப்படாது, ஆனா நான் மானியம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய முரண் இல்லையா? இந்த சட்டத்தில் இந்த சிக்கல் இருக்குன்றது உணருங்க. நீங்க மானியம் கொடுக்கலன்னு சொன்னா கல்வி கட்டணம் உயரும். நீங்க மானியம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்காது. நீங்க மானியம் கொடுக்கலன்னு சொன்னா தமிழ்நாடு அரசால் அந்த கல்லூரிகளை எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது. தேசிய கல்விக் கொள்கைக்கு இடைஞ்சலாக எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு. ஏன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகளை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி சென்னை பல்கலைக்கழகத்தை தனியார் கிட்ட கொடுப்பீங்க? அரசு உதவி பெறும் கல்லூரியிலேயே 500 ரூபாய் 600 ரூபான்னு சொல்றாங்க. நீ என்ன அரசு பல்கலைக்கழகத்துல 1.5 லட்சம் கேட்க மாட்டாங்களா? அப்போ அரசு பல்கலைக்கழகம் 1.5 லட்சம் வாங்கணும்னா நான் என்ன செய்யணும்? அரசு உதவி பெறும் கல்லூரியை முதல்ல காலி பண்ணணும். அப்ப அரசு உதவி பெறும் கல்லூரி காலி ஆகுதுன்னு சொன்னா அடுத்த இலக்கு அரசு பல்கலைக்கழகம் எச்சரிக்கையை இப்பொழுது கூட நாம் புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா இனி எப்பொழுதுமே புரியும். இப்போ ஐசியூல இருக்கிற பிரச்சனைங்க. இந்த கொள்கையில அரசு கல்லூரி பேசப்படுகிறது, தனியார் கல்லூரி பேசப்படுகிறது. ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பற்றி பேசல. அப்படி என்றால் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு இனி இடம் இல்லை. அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாமே தனியார் பல்கலைக்கழகங்களாக மாறிவிட்டால் அடுத்த டார்கெட் எதுன்னு கேட்டா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. வணக்கங்க. தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பிறகு மசோதா குறித்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஒரு மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விரும்புகிறது என்று சொல்கின்ற நேரத்தில் மக்கள் அந்த சட்டத்தை விரும்பலை அப்படின்னு தெரிந்த உடனே அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது என்பதுதான் மக்களாட்சிக்கு உண்டான எடுத்துக்காட்டு. அந்த மக்களாட்சி மாண்புக்குட்பட்டு தமிழ்நாடு அரசு தனியார் பல்கலைக்கழக அந்த திருத்த சட்டத்தை புதியதாக கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மாறலாம், அதுக்கான வழிவகுக்கக்கூடிய அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. மக்களாட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய, மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். ஒரு சட்ட திருத்தமா அந்த மசோதா நிறைவேறுது, அதுல என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மாணவ சமூகம், பல்வேறு மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள், ஆசிரியர் அமைப்பை சார்ந்தவர்கள், பெற்றோர்கள் என்று பலரும் இந்த சட்டத்தை எதிர்த்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாள் கழித்து கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவர் பேரவை, சில அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் பேரவை இருக்குது. இன்னும் அரசு கல்லூரியிலையும் அரசு பல்கலைக்கழகத்தில் தான் அது இல்லை. அப்படிப்பட்ட சில கல்லூரிகளில் மாணவர் பேரவை போராட்டத்திற்கு அறைகூவல் கொடுத்தது நீண்ட காலம் கழித்து இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி என்றால் அது எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை நாம் உணரணும். ஒரு அரசு புதியதாக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்காக ஒரு சட்டத்தை இயற்றுவது என்பது வேறு. இருக்கின்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்காக ஒரு திருத்தத்தை கொண்டு வருவது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தம் என்பது பிரவுன்ஃபீல்ட் என்று அழைக்கப்படுகிற ஏற்கனவே இருக்கின்ற ஒரு கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்ற அனுமதிக்கின்ற ஒரு திருத்தம். கிரீன்ஃபீல்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா புதுசாக உருவாகிறது, புதுசாக நிலத்தை வாங்கி கட்டடம் கட்டி நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், புதிய நிர்வாகத்தை தான் நம்ம கிரீன்ஃபீல்டு அப்படின்றாங்க. பிரவுன்ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறுவது அப்படின்னு சொல்கிறது தான் பிரவுன்ஃபீல்டுன்னு சொல்லப்படுது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டின் பெருமை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் சமூக நீதி, தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் இதெல்லாம் தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணம் அயோத்திதாச பண்டிதர் போன்ற, முத்துக்குட்டி சுவாமிகள் போன்ற, ராமலிங்க அடிகளார் போன்ற, கேரளத்தில் நாராயணகுரு, ஐயங்காளி போன்ற இவர்களெல்லாம் போட்ட மிகப்பெரிய விதை. அந்த விதையின் அடிப்படையில் தான் பெரிய கனவான்கள்லாம்
தங்களுடைய சொத்துக்களை பொதுவாக கொடுத்தாங்க. பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு, கல்லூரி நடத்துறதுக்கு கொடுத்தாங்க. அப்படித்தான் அரசு உதவி பெறும் கல்லூரிகள். இப்போ அவங்க இடத்த கொடுத்துட்டாங்க, கட்டடத்தை கொடுத்துட்டாங்க. ஆசிரியர்களை யார் நியமிப்பாங்க? அரசு நியமிக்கும். நிர்வாகத்திற்குண்டான மானியத்தை யார் கொடுப்பாங்க? அரசு கொடுப்பாங்க. கல்லூரி வேலை நேரத்தில், பள்ளி வேலை நேரத்தில் அப்படிப்பட்ட தனியார் பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருந்தால் பள்ளி பாட வேலை, கல்லூரி பாட வேலையில் முழு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அரசால் நியமிக்கப்பட்ட தலைமை ஆசிரியர் அல்லது கல்லூரி முதல்வருக்கு தான் இருக்கும். செயலாளர் எவ்வளவு பெரிய கனவானா இருந்தால் கூட அவரால் பாட வேலையில் தலையிட முடியாது. பாட திட்டத்திற்குள்ளேயோ பாட வேலை சம்பந்தப்பட்ட செயல்பாட்டிலேயோ அவரால் தலையிட முடியாது என்கின்ற வகையில் அதுதான் ஒரு மெய்யான ஒரு அரசு தனியார் கூட்டு என்பது. ஏனென்றால் கல்வி என்பது பொது சொத்து. அரசால் மொத்தமாக எல்லா கல்லூரியும் திறக்க முடியல. எனவே தனியார் திறந்தால் நான் டீச்சர் கொடுக்குறேன், ஆசிரியருக்கு சம்பளம் நான் கொடுக்குறேன் என்று அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் நீதி கட்சியை சார்ந்த பலரும், நீங்கள் பிடி தியாகராயரில் தொடங்கி பலரை நீங்கள் பார்க்கலாம். அவங்கெல்லாம் அவங்க சொத்தை கொடுத்தாங்க. சொத்தை கொடுத்து கல்லூரிகளை கட்டினாங்க, பள்ளிகளை கட்டினாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ மிஷினரிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா அவங்க மக்களுடைய வறுமைக்கு காரணமே கல்வி அறிவு இல்லாதது தான். சமூக பின்தங்களுக்கு காரணமே கல்வி அறிவு இல்லாதது தான். இந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கும்போது தான் இந்த சமூகம் மேம்படும் என்று சமூகத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடு பல பள்ளிகளை திறந்தாங்க, கல்லூரிகளை திறந்தாங்க. நீங்கள் தென் மாவட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய எண்ணிக்கையும் கல்லூரியுடைய எண்ணிக்கையும் தான் அதிகமாக இருக்கும், அரசு கல்லூரிகளை விட, அரசு பள்ளிகளை விட. அப்படிதான் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் என்பது தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ ஒரு 3 தலைமுறை கடந்து இப்போ 4வது தலைமுறையை சார்ந்தவர்கள் இந்த கல்லூரிகளுடைய நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாம் தனியார் ஆயிட்டா, சுயநிதி ஆயிட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த சந்தை பொருளாதாரத்திற்குள் இந்த நிறுவனங்களை உட்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசுடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற அந்த கொள்கையை அறிமுகப்படுத்தினதுலேருந்து தான். வரைவு காலத்திலிருந்தே இந்த எச்சரிக்கையை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த கொள்கையில் அரசு கல்லூரி பேசப்படுகிறது, தனியார் கல்லூரி பேசப்படுகிறது. ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பற்றி பேசலை. அப்படி என்றால் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு இனி இடமில்லை. இது ஒரு பெரிய ஆபத்துன்றதை சொன்னோம். அவங்க ஒரு 10 ஆண்டு இலக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள 2020 2030க்குள்ள படிப்படியாக, அதாவது ஒருத்தனை நேரடியாக கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணுறதுன்றது, கொலைன்றது தெரிஞ்சு போயிடும். அது கொலைன்னு தெரியாமல் அவன் சாகரான்னு தெரியாமல் அவன் செத்து போயிடணும். அதுலேயும் நான் தான் அவனை கொல்றேன்னா, நான் தான் கொன்னேன்னு அவன் சொல்லக்கூடாது. நான் தான் அவனை காப்பாற்றினேன்னு அவன் நினச்சிக்கிட்டே அவன் செத்து போகணும். ஆனால் நான் தான் அவனை கொன்று இருப்பேன். இப்படி ஒரு யுத்தி இருக்கு பாருங்க. இதுதான் கேஸ் லைட்டிங்னு சொல்றாங்க. அந்த யுத்திக்கு, அந்த கேஸ் லைட்டிங்க்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு ஆவணத்தை காட்ட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டா, இந்தியாவில் அதுக்கு பேர் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. யாருக்கு எதிராக செயல்கிறார்களோ அவர்கள் தனக்கு எதிராக இவர்தான் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமலே அவர் அந்த துன்பத்திற்கு உள்ளாகக்கூடிய மிகப்பெரிய ஆவணம். அது கல்வி சம்பந்தப்பட்ட ஆவணமே கிடையாது. கல்விக்கும் அந்த ஆவணத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இந்தியாவை ஒரு ஒற்றை பண்பாட்டு நாடாக மாற்றுவதற்கும் கல்வியை ஒட்டுமொத்தமாக தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கும் இந்த 2 சூழ்ச்சியும் உள்ளடக்கிய ஒரு ஆவணம். அப்ப அந்த ஆவணம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அரசு கல்லூரி, அரசு பள்ளிகளை தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க எல்லா வேலைகளும் அங்கே தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க. அரசு முழுசா செலவு செய்யாதுன்னு. இங்கே விடுதலை பெற்ற பிறகு 1968 கல்விக் கொள்கையை பார்த்தோம். அதில் நமக்கு விமர்சனம் இருக்கு. 86 கடுமையான விமர்சனம் இருக்கு. 92லையும் நமக்கு விமர்சனம் இருந்தது. ஆனால் கல்விக் கொள்கை நிராகரிப்போன்ற முழக்கம் வைக்கல. காரணம் என்னன்னா, 68க்கும் 86க்கும் வித்தியாசம் இருக்கு. 68 வரும் பொழுது இந்திய விடுதலை போராட்டத்தோட உணர்வுகளும், உலக வங்கி கிட்ட கடன் வாங்காத நிலையும், மாநிலத்திற்கிட்ட கல்வியை பற்றிய உரிமை இருக்குன்றது மட்டுமல்ல, அதையும் கடந்து உலக வங்கி கிட்ட கடன் வாங்கல. எனவே இறையாண்மை கொண்ட இந்தியர்கள், இறையாண்மை கொண்ட இந்தியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்தியர்களுக்கான கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய முழு அதிகாரம் பெற்றதாக இருந்ததால் வேறு யார் தலையிடும். அதுதான் 68. ஆனால் 86 அப்படி கிடையாது. 86 வரும் பொழுது உலக வங்கி கிட்ட கடன் வாங்கிட்டோம். அப்போ கடன் கொடுத்தான்ல, IMF கடன் கொடுத்தான், கடன் கொடுத்தவன் நிர்பந்தம் போட்டான்.
நிபந்தனைகளை போட்டான். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் 86. WTO உருவாகுது 91ல, அதுக்கப்புறம் தான் 92, 86 மறுசீரமைச்சு 92 சொல்றாங்க. நிபந்தனைகள்னா கல்வியில என்ன செய்யணும் கூடாதுன்னு. நிபந்தனைகள்ன்றது அரசு மானியமே இருக்கக்கூடாது. அவன் பெத்தான்ல, அவன் பிள்ளைக்கு அவன் ஃபீஸ் கட்டிக்கிட்டோம், நீ எதுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற? அவன் ஆஸ்பத்திரி, அவன் உடம்பு சரியில்லைல்ல, அவன் போய் பார்த்துக்கிட்டோம், வைத்தியம் பார்த்துக்கிட்டோம், நீ எதுக்கு மானியம் கொடுக்குற? அப்போ அரசாங்கம் வந்து மருத்துவமனை நடத்தக்கூடாது, அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது, இதுதான் நிபந்தனை. ஏன்னா நீ நடத்துனா எனக்கு வட்டி கொடுக்க மாட்டேல்ல. அவனுக்கு பயம் என்னன்னா, நான் கடன் கொடுத்தேன், எனக்கு நீங்கள் வட்டி கட்டணும், வரி பணத்துல இருந்தா நீ வட்டி கட்டணும், நீ வரி பணத்தெல்லாம் மானியமாக கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு எப்படி வட்டி கட்டுவேன்? அப்போ ஈட்டிக்காரன் செய்கிற வேலையை செய்கிறாங்க. அப்போ ஈட்டிக்காரன் வேலை செய்யும் போது என்ன நடக்குது? இங்கே இறையாண்மையே கேள்விக்குள்ளாகுதுன்னு ஒரு அச்சம் நமக்கு வருது இல்லை? ஏண்டா எனக்கு தேவையான கொள்கையை நான் தீர்மானிக்க முடியாதா? உலக வங்கி சொல்றது தான் தீர்மானிக்கணுமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லைங்களா? எனவே 86 92ல முழக்கம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால், அந்த 86 92ல தனியாரை ஊக்குவிச்சாங்க, ஆனால் இருக்கிற அரசு கல்லூரிகளை அழிக்கல. ஒரு பக்கத்தில் அரசு வந்து கல்லூரிகளை திறக்கும்னு சொன்னாங்க, அரசு செலவினங்கள் இருக்கும், அரசு வந்து மானியங்கள் கொடுக்கும்னு சொன்னாங்க, ஆராய்ச்சிக்கு உண்டான நிதி எல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் தனியாரை ஊக்குவிச்சாங்க. அப்போ முழக்கம் என்ன வைக்கப்பட்டது? மாணவர் அமைப்பால், ஆசிரியர் அமைப்பால் முழக்கம் என்ன வைப்பதுன்னா, தனியாரை கட்டுப்படுத்து, அரசு கல்லூரி அரசு பல்கலைக்கழகங்களை வலுப்படுத்து என்பதுதான் 86. நிராகரிப்போம் இல்லை. ஆனால் 2020 கொள்கை இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் விடுதலை இந்தியாவில் 75 வருஷத்தில் இந்தியாவில் ஒரு கொள்கை நிராகரிப்போம்ன்றது இந்தியா முழுக்க எழுந்த ஒரு முழக்கம். காரணம் என்னன்னா, அது முழுக்க முழுக்க தனியார்கிட்ட கொடுக்குறது. அதில் ரொம்ப தெளிவாக என்ன எழுதி வச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா, 1986 92 கல்விக் கொள்கையில் நிறைவேற்றப்படாததையெல்லாம் நிறைவேற்றும் கூறுகள் இதில் உள்ளடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் நிறைவேற்றப்படாதது எது? முழுமையாக சந்தையிடம் கொடுப்பது, முழுசா வணிகமயமாக்குறத அவங்க செய்யலை. நான் அதை செஞ்சிருவேன், இவ்வளோ இந்த அளவுக்கு சொல்லிட்டு செய்கிறவனை ஒருத்தனை பார்த்துருக்கீங்களா? சொல்லிட்டு செய்கிறான், இதுதான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறான். நிதியை முழுசாக கொடுக்க மாட்டேன், நான் கோர் ஏரியாஸுக்கு தான் செலவு பண்ணுவேன். அப்போ கோர் ஏரியானா என்ன? மையமான செலவுகளை மட்டும் அரசு செய்யும், மற்றதுக்கெல்லாம் அந்த கோர் ஏரியாக்குள்ள ஆசிரியர் சம்பளம் வருமா வராதா? இதுதானே உங்களுக்கு. ஆக அரசு முழுமையா செலவு செய்யாதுன்னு சொன்னா, அப்ப அந்த செலவை நீங்க எப்படி ஈடுகட்டுவீங்க? நீங்க வந்து பாடங்களை மானியத்துல படிக்கிற குழந்தைங்க இருக்காங்களே, அது முடியாது. இனிமேல அது செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் அல்லது செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்னு சுயநிதியாக குழந்தைகள்கிட்ட சேர வரக்கூடிய கல்லூரியில் சேர வரக்கூடிய மாணவர்களிடம் கட்டணத்தை வசூல் செய்து அந்த கட்டணத்தில் இருந்து செலவுகளை ஈடுகட்டுவது என்கின்ற வகையில தான் இனி வந்து கல்லூரி பல்கலைக்கழகங்கள் செயல்படும்ன்றது தான் தேசிய கல்விக்குழு. அப்போ இது யாருக்கு வசதியா போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி நல்ல நோக்கத்தோடு சில தொண்டுள்ளம் கொண்டவர்கள் தங்களுடைய சொத்தை வந்து கொடுத்தாங்க. அரசும் வந்து சில இடங்களில் நிலம் கூட அரசு கொடுத்துருக்கு, பல்வேறு வகையான உதவிகளை அரசு செஞ்சிருக்கு. அப்படித்தான் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் பெருகியது. வெறும் அவங்களோட சொத்துனால் மட்டும் பெருகிடலை. இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட கட்டடங்களில் எம்எல்ஏ ஃபண்டு, எம்பி ஃபண்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கி கூட, மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒதுக்கி கூட கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. யூஜிசி கொடுத்த கிராண்ட்ல கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. எனவே அந்த சொத்து கூட நீங்கள் வந்து அரசு உதவி பெறும் கல்லூரியோட சொத்து கூட முழுக்க முழுக்க தனியாருடைய சொத்துலாம் நீங்கள் வந்து சொல்லிட முடியாது என்கின்ற வகையில் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த வளர்ச்சியை பார்க்குறோம். இப்போ 3வது தலைமுறை இல்லை 4வது தலைமுறை அங்கே அறக்கட்டளைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அரசு உதவி பெறும் பாட பிரிவை முழுமையாக மூடிவிடுவது, இதை பல்கலைக்கழகமாக மாற்றி விடுவது, அதற்கு தேசிய கல்விக் கொள்கையில வழிவகுத்து இருக்கிறாங்க. எங்களை பல்கலைக்கழகமாக மாறுறதுக்கு வழி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உயர்கல்வி நிறுவனமாகத்தான் இனி செயல்படுமே தவிர இனி பல்கலைக்கழகம் கல்லூரி என்ற அந்த ஏற்பாடே கிடையாது, அந்த கட்டமைப்பே கிடையாது. பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தோட அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இணைப்பு பெற்ற அந்த மாதிரி கிடையாது. எல்லா கல்லூரிகளுமே பட்டத்தை வழங்கும் கல்லூரிகளாக, உயர்கல்வி நிறுவனங்களாக மாறும். பட்டத்தை வழங்கும் என்றால் என்ன? நீயே வந்து டிகிரி கிவிங் காலேஜ், நீயே யூனிவர்சிட்டியா மாறிடு. இப்போ ஹையர் எஜுகேஷன் டைப் 3 அப்படின்ற வகையில் ஒரு மல்டி டிசிப்ளின் காலேஜா மாறும். பல துறைகளை கொண்ட, மருத்துவம் துறை, சட்டத்துறை, கலை அறிவியல் துறை என்று பல்துறைகளை கொண்ட ஒரு வளாகங்களாக அந்த வளாகங்களை மாற்று என்பதுதான். அப்போ அந்த வளாகங்களாக மாற்றுவதற்கு நீங்க பல்கலைக்கழகமா என்ன அங்கீகரிச்சிட்டீங்கன்னா, நான் அரசு உதவியிலிருந்து வெளியில வந்துருவேன். இப்ப இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாமே தனியார் பல்கலைக்கழகங்களாக மாறிவிட்டால் அடுத்த டார்கெட் எதுன்னு கேட்டா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. சரி, CV ராமன் பெருமையோடு நம்ம சொல்றோம்,
சீனிவாச ராமானுஜம் இங்கிருந்து லண்டன் போனதுக்கு அனுமதி கொடுத்த பல்கலைக்கழகம்னு அந்த பல்கலைக்கழகத்தை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல புகழ்பெற்றவர்கள் வந்து பணியாற்றிய அல்லது படித்த பல்கலைக்கழகம் வந்து சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய வீர முத்துவேல்ல இருந்து நீங்க தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்து இந்த இஸ்ரோல பணியாற்றக்கூடிய அந்த நக்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஞ்ஞானி, அந்த பெண் விஞ்ஞானி, இவர்களெல்லாம் எப்படி வளர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா, ஒன்று அரசு கல்லூரி அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரி, அதே போலதான் அரசு பள்ளிகள். அப்படியான ஆளுமைகளை உருவாக்கிய இந்த பல்கலைக்கழகம் இருக்குல்ல, இந்த பல்கலைக்கழகத்தை தனியார் கிட்ட கொடுக்கணும். நீங்க அரசு மசோதா சட்டமானால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தனியார் மயமாயிரும். தேசிய கல்விக் கொள்கை அதைத்தானே சொல்லுது. தேசிய கல்விக் கொள்கைக்கு இடைஞ்சலாக எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு. ஏன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகளை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி சென்னை பல்கலைக்கழகத்தை தனியார் கிட்ட கொடுப்பீங்க? அரசு உதவி பெறும் கல்லூரியை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க வந்து மதுரை காமராஜர், மனோன்மணியம் சுந்தரனார், அழகப்பா, அண்ணா இத்தகைய பல்கலைக்கழகங்கள்ல நீங்க எப்படி சுயநிதி பாடப்பிரிவியை நீங்க அறிமுகப்படுத்துவீங்க? 60,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் ஒரு கோர்ஸுக்கு, ஒரு பட்டப்படிப்புக்கு கட்டணும்னு சொன்னா எப்படி அனுமதிப்பீங்க? ஏன் அரசு உதவி பெறும் கல்லூரியிலேயே 500 ரூபாய் 600 ரூபான்னு சொல்றாங்க, நீ என்ன வந்து அரசு பல்கலைக்கழகத்தில் 1.5 லட்சம் கேட்கறேன்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ அரசு பல்கலைக்கழகம் 1.5 லட்சம் வாங்கணும்னா நான் என்ன செய்யணும்? அரசு உதவி பெறும் கல்லூரியை முதல்ல காலி பண்ணணும். அப்ப அரசு உதவி பெறும் கல்லூரி காலி ஆகுதுன்னு சொன்னா அடுத்த இலக்கு அரசு பல்கலைக்கழகம்ன்ற எச்சரிக்கையை இப்பொழுது கூட நாம் புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா இனி எப்பொழுதுமே புரியும். இப்போ வந்து ஐசியூல இருக்கிற பிரச்சனைங்க, ஐசியூல இருக்கு, உயிர் வந்து எப்ப வேணாலும் போற நிலைமையில் இருக்கு. ஏதாவது கொடுத்து அந்த உயிரை காப்பாத்தினா அந்த கொடுக்கிற மருந்து எதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா? அந்த மருந்தை தேடி கண்டுபிடிக்கிறது, அந்த மருந்து எதுன்னு கேட்டா மக்களுடைய எழுச்சி தான். மக்களுக்கு இந்த விவரத்தை புரிய வைக்கிறது தான். இது நம்ம பல்கலைக்கழகம், நம்ம வரி பணத்தில் இயங்குற பல்கலைக்கழகம். நான் வரி எதுக்கு கட்டுறேன்? என் பிள்ளையோட படிப்புக்காக கட்டுறேன். நான் எதுக்கு வரி கட்டுறேன்? என் பிள்ளையினுடைய சுகாதாரத்துக்காக கட்டுறேன். மருத்துவமனையை நடத்துறது, பள்ளிக்கூடத்தை நடத்துறது, கல்லூரி நடத்துறது, இதுக்கு தான் நான் வரி கட்டுறேன். நான் வரி கட்டுறது மொத்தமே குண்டு வாங்குறதுக்கா, அடுத்த நாடோட சண்டை போடுறதுக்காக நான் வரி கட்டிட்டு இருக்கிறேன்? அடுத்தவனை கொல்றதுக்காக நான் வரி கட்டிட்டு இருக்கிறேன்? அன்பு தானையா இந்தியாவுடைய புத்தர்ல இருந்து அதுதானே சொன்னாங்க, மகாத்மா காந்தியில இருந்து அதுதானே சொன்னாங்க. எதுக்கு ஒரு சந்தை மனிதனாக மாறி சண்டத்தை, யுத்தத்தையும் நான் பிரபலப்படுத்தி எல்லா பணத்தையும் நான் வந்து சண்டை போடுறதுக்கு செலவு செய்வேன், பள்ளிக்கூடத்துக்கு செலவு செய்ய மாட்டேன்னு சொல்றத மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு, இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு, தனி மனித சுதந்திரத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அரசை ஆட்சி செய்கிறார்களோ அந்த ஆட்சியாளனை எதிர்த்து கேள்வி கேட்காதே. அப்படி கேள்வி கேட்டால் அது தேச துரோகம் சொல்ற அளவிற்கு இத்தாலியில எப்படி முசோலினியும், ஜெர்மனியில எப்படி ஹிட்லரும் செஞ்சாங்களோ அந்த சூழலை நோக்கி இந்தியா போகிறது என்றால், இன்றைக்கு நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இன்று என்றைக்குமே விழித்துக் கொள்ள முடியாது. அதனால தான் அரசு உதவி பெறும் கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் துணிந்து போராட்டத்தில் இறங்கினாங்க. மாணவர்களுடைய எழுச்சி இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி. ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவில், பெற்றோர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இனி என் புள்ள படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே அரசு அதை புரிந்து கொண்டது. இந்த சட்டம் மறுசீராய்வுக்காக திரும்ப பெறப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? மறுசீராய்வுலாம் கிடையாது, மொத்தமா அதை திரும்ப பெறணும்னு சொல்றோம். மொத்தமா திரும்பப்படும். இப்போ மாநில கல்விக் கொள்கைன்னு தனியாக ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி அதை வெளியிடவும் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அப்படி பேசுகிற அரசு வந்து நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துது அப்படின்னு சொல்கிறீங்களே, இது ரெண்டும் முரண்பாடாக இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு அமுல்படுத்துது நான் எங்கேயுமே சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னும் உயர்கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையை அவங்க வெளியிடவே இல்லை. பள்ளிக்கல்விக்காக அவர்கள் வெளியிட்ட கொள்கையிலேயே ஏராளமான சிக்கல் இருந்தது. அதை நாங்கள் மறுசீராய்வு செஞ்சுக்கிறோம், எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதை வந்து முழுமைப்படுத்திக்கிறோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையோட மாநில அரசினுடைய செயல்பாட்டை வந்து ஒப்பிடாத காரணம், தேசிய கல்விக் கொள்கை 2020 பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றி கவலைப்படாத, இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த கல்வியை தனியார்கிட்ட கொடுத்து இந்தியாவை ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைக்கிற ஒரு ஏற்பாடு அது. எனவே அது திட்டமே கிடையாது. அதனால அதை இவர்கள் செய்கிறாங்க அப்படின்றதுல அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படி பேசி குழப்ப வேண்டாம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் சமதர்மத்தை அடிப்படையாக கொண்டது. சமதர்மம், சமூக நீதி அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, சமநீதின்னு சொன்னீங்கன்னா அது வெறும் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டதல்ல. எல்லோருக்கும் உயர்கல்வி என்பது கட்டணமில்லாமல் கிடைப்பது. அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 சொல்லுது. அரசின் பொருளாதாரம் மேம்பட அரசு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது.
இப்ப நாம தமிழ்நாடு அரசு கிட்ட மிக தெளிவாக என்ன சொல்றோம் கேட்டா, அரசு பல்கலைக்கழகங்கள் 21 அரசு பல்கலைக்கழகங்கள்ல 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்ல அப்படின்ற சிக்கல் இருக்கு. அந்த துணைவேந்தரை நியமிப்பதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் போர்க்கால அடிப்படையில் எடுங்க. இரண்டாவது, அந்த அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நிதி பல்வேறு சிக்கல்கள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா மானியங்கள் குறைக்கப்பட்டு 10% 15% தான் நிதி கொடுத்துட்டு இருக்காங்க அரசு பல்கலைக்கழகத்துக்கு. துணைவேந்தர் நியமனம் பொறுத்த வரைக்கும் ஆளுநர் தான் அதுக்கு தடையா இருக்காருன்றாங்களே. ஆளுநர் தடையாக இருப்பது உண்மை. ஒன்றிய அரசு ஆளுநரை இயக்குகிறது உண்மை. ஆளுநரை ஒன்றிய அரசு இயக்குவதற்கு காரணமே என்னன்னு கேட்டா, அரசு பல பல்கலைக்கழகங்களை பலவீனப்படுத்தி அந்த பல்கலைக்கழகங்களை சீரழிப்பது. ஒரு கட்டத்தில் அந்த அரசினால் பல்கலைக்கழகங்களை நடத்த முடியாது, ஒரு தனியாரை கூப்பிட்டு அது கொடுத்துரு அப்படின்னு சொல்றதுக்கு நிர்பந்தம் தான் இந்த ஆளுநருடைய தலையீடு. இல்லைன்னா ஆளுநர் என்ன செய்யணும்? சட்டத்துக்குட்பட்டு, நீதிமன்ற தீர்ப்புக்குட்பட்டு நீங்க துணைவேந்தரை நியமிச்சுட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. உங்களுக்கு சிக்கல் வருது. ஒரு தொழில் கல்விக்கு ஒருத்தர் வந்து விண்ணப்பிக்கிறாரு. விண்ணப்பிக்கும் போது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது? இந்த தீர்ப்புக்கு உட்பட்டு அவருக்கு வந்து நீங்க சேர்க்கை கொடுக்கலாம், அல்லது ஒரு இடத்தை நீங்க அவருக்குன்னு நீங்க ஒதுக்கி வச்சிருங்க, இப்படிதானே கொடுக்குது. அது காரணம் என்ன? பாடமும் நடக்கணும், அதே நேரத்தில் இவருடைய உரிமையும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த நிலைப்பாட்டை மக்கள் மீது, மாணவர்கள் மீது அக்கறை இருக்கிற ஒரு ஆளுநராக இருந்தால் எடுத்துதான் இருக்கணும். சட்டத்துக்குட்பட்டு, நீதிமன்ற தீர்ப்புக்குட்பட்டு இவர்கள் செய்வது சரியா தப்பா என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு துணைவேந்தர் வேண்டும். எனவே ஒரு நியாயமான துணைவேந்தரை நீங்க நியமிங்க. தகுதி பெற்ற, எந்த வகையான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாத ஒரு துணைவேந்தரை நியமிப்பதற்கு நான் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன்னு சொல்றது தானே ஒரு ஆளுநரா இருக்க முடியும். அப்படி சொல்லாம என்னுடைய ஈகோ தான் ரொம்ப பெருசு, நான் சொன்னதை நீ கேட்கலன்னா நீ நியமிக்க முடியாதுன்னு சொல்றது பல்கலைக்கழகங்களை சீரழிப்பது தான். எனவே இதை எவ்வாறெல்லாம் எதிர்கொள்ள முடியுமோ அவ்வாறெல்லாம் எதிர்கொள்ளணும். ஒன்றிய அரசு நிதியை கொடுக்கலன்னா, ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னு பகிரங்கமா மக்கள் கிட்ட போய் சொல்லணும். இவ்வளவு ஜிஎஸ்டி வசூல் பண்றாங்க, நமக்கு நியாயமான பங்கு இவ்வளவு வரணும், ஆனா இந்த நியாயமான பங்கு வரல. எனவே உயர்கல்வியை நடத்தணும்னா உண்டி வைக்கணும், உண்டியில துட்டு போடுங்கன்னு கேட்கலாம் மக்கள் கிட்ட. காசு கையெழுத்துங்க, பிச்சை எடுங்க, வேற வழி இல்லைன்னா கர்ம வீரர் காமராஜர் அதை செஞ்சிருக்கிறாரு, செய்யுங்க. கொரோனா காலத்துல கேட்கலையா? நிதி கொடுங்கன்ட்டு கேளுங்க. ஒன்றிய அரசு வரியை கொடுக்கல, நான் எப்படி பல்கலைக்கழகத்தை நடத்துறது? அப்ப பல்கலைக்கழகத்தை நடத்துறதுக்கு நிதி போராது, நிதி கொடுங்கன்னு கேட்கணுமே தவிர பல்கலைக்கழகத்தை தனியார் கிட்ட கொடுக்க கூடாது. பல்கலைக்கழகத்தை வந்து நீங்க சுயநிதி பாடப்பிரிவை நீங்க அனுமதிக்க கூடாது. அதே போல அரசு உதவி பெறும் பிரிவுகள் இருக்கக்கூடிய கல்லூரியில ஏற்கனவே வந்து சுயநிதி பிரிவு நடந்துகிட்டு இருக்கு. சுயநிதி பிரிவை நீங்க மூட சொல்லல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அரசு உதவி பெறும் பிரிவு மூடக்கூடாதுன்னு சொல்றோம். சட்டத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? அரசு உதவி பெறும் கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறிட்டா மானியம் கிடைக்காதுன்றீங்க. மானியம் கிடைக்காது நீங்க சொன்னதுக்கு அப்புறம், சட்டத்திலே அதை சொன்ன பிறகு அப்புறம் எப்படி சமூக நீதியை காக்க முடியும்? சமூக நீதி காக்கப்படும், இடஒதுக்கீடு காக்கப்படும், மாணவர்கள் நலன் காக்கப்படும், கட்டணம் உயர்த்தப்படாது, ஆனா நான் மானியம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய முரண் இல்லையா? எனவே இந்த சட்டத்தில் இந்த சிக்கல் இருக்குன்றது உணருங்க. நீங்க மானியம் கொடுக்கலன்னு சொன்னா கல்வி கட்டணம் உயரும். நீங்க மானியம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்காது. நீங்க மானியம் கொடுக்கலன்னு சொன்னா தமிழ்நாடு அரசால் அந்த கல்லூரிகளை எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க மானியம் கொடுக்காம அவர்களை வந்து நீங்க பல்கலைக்கழகம் மாறிக்கோங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பல்கலைக்கழகம் நிச்சயமாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான் செயல்படும். அப்ப ஒன்றிய அரசு எத்தகைய தவறான கொள்கையை எல்லா வகையிலும், அது பண்பாட்டு தளத்தில் இருக்கலாம், மக்களை மோதவிடக்கூடிய விஷத்தனமான பிரச்சாரமாக இருக்கலாம், இப்படி பல விஷயங்களை பாடத்திட்டத்திற்குள் கொண்டு வந்து நேர்மையான ஒரு அறிவியல் செயல்பாட்டை கூட முடக்குவதற்கான அனைத்து வாய்ப்பும் இருக்குன்னா இந்த அரசு உதவி பெறும் கல்லூரி பல்கலைக்கழகமாக, தனியார் பல்கலைக்கழகமாக தமிழ்நாடு அரசின் மானியம் இல்லாமல் செயல்படும் போது உருவாகும். அத்தகைய பேர் ஆபத்து இருக்கிறதுனால தான் நாம என்ன சொல்றோம்? இந்த மசோதாவை மொத்தமா திரும்ப பெற்றது தான். அதை வந்து திரும்பவும் இந்த மசோதாவை கொண்டு வரக்கூடாது. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள், உயர்கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்துங்க, தேவையான நிதியை ஒதுக்குங்க. மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள், மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு, உங்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மக்களிடமே பணம் கேட்டு கூட நீங்க வந்து இந்த கல்வி நிறுவனங்களை மாநில அரசே நடத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை.